அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஃப்ளாஷை வந்து திருப்பி மாட்டியிருப்பேன். நான் ஏன் அப்படி மாட்டியிருந்தேன்னா, அந்த டிஸ்பிளே தெரியணுன்றதுக்காக தான். டிஸ்பிளே தெரியணும் இல்லை, இப்படி போட்டு தான் அந்த டிஸ்பிளே தெரிஞ்சிருக்கேன். சார் அதை விட்ருங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ட்ரங்கன் ஃபோட்டோகிராஃபர், ஆனால் செமையாக உண்மையை தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். ஐ லைக் தட். எனக்கு அந்த கமெண்ட் பிடிச்சிருந்தது. அப்புறம் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். செத்துப்போன எலி, செத்துப்போன நாயை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ கூட சூப்பராக இருக்குது எப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கலைஞர் நினைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? கிளியோபாட்ரா இருக்கால, அவள் எவ்வளோ மொக்க கேமரா எடுத்தால் கூட அழகாக இருப்பாள். பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துலலாம் என்னங்க கேமரா, அந்த கமல் அந்த மாதிரி கேமராக்களில் படம் எடுக்கப்பட்டது தான் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கிறது. இன்றைக்கி எல்லாம் நான் அவார்டு வாங்குறேன்றவெல்லாம் போலீஸ் சான்றிதழ் வாங்குறாங்கல்ல, அப்படி தான். ஆஸ்கருக்கு நான் உண்மையாகவே எல்லாம் பணம் 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 பணம். போலி சான்றிதழ், அப்புறம் போலி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் போலி வருமான சான்றிதழ், போலி கோர்ட், நீதிபதி தீர்ப்பே போலியாக இப்பொழுது கிடைக்கிறது. அதனால் உன்னை நீயே பாராட்டி கொள்வோம். நான் எவனும் பாராட்ட மாட்டான். சீசர் அதான் சொல்லுவான், உன்னை நீயே பாராட்டி கொள்ள, வேறு எவனும் உன்னை பாராட்ட மாட்டான். ஸோ நீ செத்துப்போன எலியாக இருந்தாலும் சரி, ஆமாம், அது ஒரு கொசுவாக இருந்தாலும் சரி, நீ எடுக்கிற ஃபோட்டோகிராஃப் தான் நம்பர் 1 ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நீ நினைக்கணும். அப்போ தான் நீ ஜெயிப்ப.